இப்போது விவேப் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்கேன். நீங்களும் ட்ரேடிங் வியூவில் போய்க்குங்க. ட்ரேடிங் வியூவில் போயிட்டீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் டேப் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டேபுக்கு போய்க்குங்க. இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் போய் விவேப்னு டைப் பண்ணுங்கள். விடபிள்யூஏபி விவேப்னு டைப் பண்ணிங்க. இங்கே வந்து பக்கத்தால் வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குது. அந்த ஸ்டார் சிம்பிளை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஃபேவரட்ஸ்குள்ளே விழுந்துடும். நீங்கள் ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறனாலும் கொடுத்துங்க. இப்போது நான் ஆல்ரெடி ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்கேன், அதனால் தேவையில்லை. இப்போது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ்னு இருக்குது. இங்கே இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 கோடு இருக்கும். இந்த 3 கோடு வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. அதனால் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் அப்பர் பேண்ட் லோயர் பேண்டுன்னு இருக்குது, அது ரெண்டையும் வந்து கட் பண்ணிக்கங்க. அப்பர் பேண்ட் லோயர் பேண்ட் இருக்குது, அது ரெண்டையும் கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்புட்ஸில் போய் செஷன் இருக்கான்னு பார்த்துங்க. அதாவது ஆங்கர் பீரியட் வந்து செஷனில் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி சோர்ஸும் வந்து HLC3 இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா விவேப் வந்து சார்ட்டில் வந்து வந்துருச்சு. இப்போ விவேப் ஸ்ட்ராட்டஜின்னா என்னென்னு பார்ப்போம். விவேப்போட ஸ்ட்ராட்டஜியோட ரூல் என்ன அப்படின்னா, எப்போவெல்லாம் விவேப்புக்கு மேலே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுதோ அப்போவெல்லாம் வந்து நீங்கள் பை அண்ட் ட்ரேட் எடுக்கலாம். செகண்ட் கேண்டிலில் வந்து நீங்கள் பை அண்ட் ட்ரேட் எடுக்கணும். இப்போது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேண்டில் வந்து ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த கேண்டிலில் வந்து பை என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே வந்து செகண்ட் கேண்டில். அப்போது இந்த செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங்கில் நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் கேண்டிலோட க்ளோசிங்கில் வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம், லாங் பொசிஷன் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து எது வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா 1:1.5 அப்படின்னா 1:2. நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகிறனால கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வரப்போகிற நிமிஷத்தில் வந்து பார்ப்பீங்க. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 1:1.5 வச்சிங்க. அதாவது 1:1.5 வச்சிங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். 1:1.5 வச்சுருந்தா டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். அதே மாதிரி 1:2 வச்சுருந்தீங்க அப்படின்னா 1:2 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். இது மாதிரி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி வைக்கிறதுன்னு வரப்போகிற நிமிஷத்தில் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனால் இப்போது 1:1.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி 1:1.5 வச்சுக்கலாம். இங்கே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். இது வந்து பையிங் சைடுக்கு. அதே மாதிரி செல்லிங் சைடுக்கு வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு பார்க்கலாம். செல்லிங் சைடுக்கும் அதே மாதிரி தான். விவேப்புக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த கேண்டிலில் வந்து செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. செகண்ட் கேண்டில் பாருங்கள், செகண்ட் கேண்டிலும் க்ளோஸ் ஆகிருச்சு. அப்போது இந்த கேண்டிலோட எண்டிங்கில் வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா அப்போவே நீங்கள் என்ட்ரி எடுத்துருங்க. அது கீழே உடைக்கணும், அதோட லோ உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், அப்போவே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். இப்போ என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போவே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். இப்போ ஷார்ட் பொசிஷனு இங்கே பார்த்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா அதோட ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். கரெக்டாக ப்ரிசைஸாக ஹையில் வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் மேலே வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி 1:1.5 வச்சுக்கோங்க. 1:1.5 1:1.5 வச்சுருந்தா அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். செல் என்ட்ரிக்கு உங்களோட டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். இது வந்து 2 என்ட்ரி பார்த்தோம். 2 என்ட்ரியுமே வந்து சக்ஸஸ் என்ட்ரியாக இருந்திருக்கு. அடுத்து வந்து இன்னொரு என்ட்ரி பார்ப்போம். பையிங் சைடுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், லாங் பொசிஷன். இப்போது அதே மாதிரி ஒரு கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, செகண்ட் கேண்டிலும் வந்து மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போது இங்கே வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுக்கலாம். பை என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இதோட கீழே வந்து வச்சுருப்பீங்க. இதோட கீழே வச்சுருப்பீங்க. அதே மாதிரி 1:1.5 வச்சுருப்பீங்க. 1:1.5 வச்சுருந்தாலும் டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். 1:2 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். அது வந்து தவிர்க்கிறது எப்படின்னு நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 3 என்ட்ரியுமே வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான என்ட்ரியாக இருக்கும். இப்போது 3 என்ட்ரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது வந்து ஃபேக் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேக் சிக்னல் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபேக் சிக்னல் ஜென்ரேட் பண்ணுறக்கு. இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து பையிங் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். பை என்ட்ரி எடுத்திருப்பீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபேக் சிக்னல் காமிச்சிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பையிங் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது லாங் பொசிஷன்
இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்கே வந்து லாங் வச்சுருப்பீங்க, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. இங்கேயும் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இது மாதிரி ஃபேக் சிக்னல் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணோம். இந்த ஃபேக் சிக்னலை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் 2-3 ஸ்ட்ராட்டஜி சேர்த்து இன்ஃப்யூஸ் பண்ணி நீங்கள் பை என்ட்ரியோ செல் என்ட்ரியோ எடுத்தீங்க அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்க்குறது வெறும் விவேப் மட்டும் பார்த்துருப்பீங்க. விவேப் ஸ்ட்ராட்டஜினா இது மட்டும் பார்த்துருப்பீங்க. ஃபேக் சிக்னலை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இண்டிகேட்டர்ஸ் டேபில் போய் வெறும் எஸ்எம்ஏன்னு அடிங்க. எஸ்எம்ஏனா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு அர்த்தம். மூவிங் ஆவரேஜ் சிம்பிள்னு இருக்குது, இதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு பீரியட் வந்து லென்த்து வந்து 9 இருக்குது. ஸ்டைல் இதெல்லாம் நமக்கு எதுவும் தேவையில்லை. லென்த்து வந்து என்ன போட்டுக்கினீங்க அப்படின்னா 50 போட்டுக்குங்க. லென்த்து வந்து 50 போட்டுங்க. அதே மாதிரி ஸ்டைல் விசிபிலிட்டி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. செட்டிங்ஸில் போய் லென்த்து வந்து 50 போட்டுங்க. அதே மாதிரி எம்ஏக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கலாம், அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போது விவேப்போட ஃபேக் சிக்னலை வந்து நிறையா உங்களால் கழிக்க முடியும். இப்போ என்ன இதோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, எப்போவெல்லாம் 50 இஎம்ஐக்கு மேலே, அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குதோ அப்போவெல்லாம் நீங்கள் வெறும் பை என்ட்ரி மட்டும்தான் எடுக்கணும். 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் தான் நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கணும். அதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து விவேப்பு கீழ் இருக்குது, இங்கே வந்து விவேப்பு கீழ் இருக்குது. ஆனால் 50 மூவிங் ஆவரேஜ்க்கு வந்து மேலே இருக்குது. அப்போது இங்கே வந்து நீங்கள் செல்லிங் என்ட்ரி எடுக்கக்கூடாது. செல்லிங் என்ட்ரியை வந்து தவிர்த்தரணும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் இருக்குது, விவேப்புக்கு மேலேயும் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே வந்து பையிங் என்ட்ரி எடுக்கலாம். இந்த செல்லிங் என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது. நீங்கள் டார்கெட்டே ஹிட் ஆனாலும் இந்த செல்லிங் என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா விவேப் படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செல்லிங் என்ட்ரி கிடச்சிருக்கும். விவேப் படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செல்லிங் என்ட்ரி கிடச்சிருக்கும். டார்கெட் வந்து இங்கே போட்டிருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போட்டிருப்பீங்க. டார்கெட் வந்து 1:1.5 போட்டிருப்பீங்கன்னு வைங்களேன். 1:2 போட்டிருந்தாலும் ஹிட் ஆகிருக்கும். இங்கே வந்து நீங்கள் இப்போ செல் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போது இங்கே 50 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்தால் தான் நீங்கள் செல் என்ட்ரியை எடுக்கணும். அப்போது இப்போ பார்ப்போம் ஃபேக் சிக்னல் வந்து எப்படி உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா விவேப் படி நீங்கள் வந்து இங்கே பையிங் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. விவேப் படி இந்த என்ட்ரியில் வந்து நீங்கள் பையிங் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். அப்போது ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே லாங் பொசிஷன் போயிருப்பீங்க. இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். ஆனால் இஎம்ஐ அதாவது 15 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 15 மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. ஆனால் விவேப்பை உடச்சி மேலே போகுது. அப்போ வந்து நீங்கள் பையிங் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்கள் எப்போ 15 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நல்லா க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து பையிங் என்ட்ரி எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா 15 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது, விவேப்பு கீழே இருக்குது. இங்கே வந்து செல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன் எடுத்திருப்பீங்க. ஷார்ட் அடித்தாச்சு. இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆகிருக்கும். இங்கே வந்து ஷார்ட் அடித்தாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து அங்கே வச்சுருப்பீங்க. டார்கெட் வந்து 1:1.5 வச்சுருக்கலாம், அப்படின்னா 1:2 வச்சுருக்கலாம். இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். இது ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது, விவேப்புக்கு மேலே இருக்குது. அப்போது இங்கே வந்து ஒரு லாங் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இங்கே வந்து ஒரு லாங் என்ட்ரி, இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க. 1:1.5 அப்படின்னா 1:2 வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து டார்கெட் வந்து இங்கேயும் ஹிட் ஆகிருந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே, அதே மாதிரி இஎம்ஐக்கும் மேலே இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து லாங் பொசிஷன் எடுத்திருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருப்பீங்க. டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஹிட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா விவேப்புக்கு மேலே போயிருக்கு. இங்கே வந்து பையிங் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. வெறும் விவேப் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா அது பண்ணக்கூடாது. இப்போ 15 மூவிங் ஆவரேஜ் கீழ் இருக்குது. அப்போது இங்கே வந்து செல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு டார்கெட்டும் நல்லாவே ஹிட் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்.
பிகினர்ஸ் வந்து ரொம்பவே டக்குன்னு கிராப் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு என்ட்ரி எடுத்துட்டீங்க, இப்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுத்திருப்பீங்க, அதாவது இங்கே வந்து நீங்கள் பை என்ட்ரி எடுத்திருப்பீங்க. VWAP ஸ்ட்ராட்டஜி படி இங்கே பை என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இங்கே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருப்பீங்க. டார்கெட் வந்து 1:1.5 வச்சுருப்பீங்க. 1:1.5 வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு வந்து VWAPக்கு மேலே போகுது அப்படின்னா மேக்ஸிமம் அது ட்ரெண்டாக தான் ட்ரை பண்ணும். VWAPக்கு கீழே வருது அப்படின்னா அங்கே வந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போவெல்லாம் இந்த VWAPக்கு கீழே வருதோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வந்து ட்ரைல் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 100 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஆனாலும் அதாவது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தாலும் லாஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி ஒரு 100 குவான்டிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 50 குவான்டிட்டி வந்து விற்றுறணும். அடுத்து இன்னொருக்கு கீழே வருது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அங்கேயும் உங்கள் 50 குவான்டிட்டி விற்றுட்டு வெளியே வந்துடும். அப்போது நீங்கள் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. இப்படி தான் வந்து ட்ரைல் பண்ணோம். இந்த VWAP ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டும் அதே மாதிரி மினிமம் ப்ராஃபிட்டில் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மிச்ச ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸாக இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த VWAPல ட்ரைலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கனால நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்து வந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே PDF-ஆக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் PDF-ன்னு டைப் பண்ணுங்கள், அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.